லட்சுமிமா, எத்தனை நாளில் எவங்கிட்ட வர போறது? பிள்ளையாண்டான வர சொல்லுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, வந்துடுவோம். தவசம் முடிச்சிருவோம். இன்னைக்கு உங்களுக்கு புண்ணியதானம். வழக்கம் போல நான் வீட்டுக்கு போகல. அப்பா, நான் ஒரு அடிப்பட்ட வேங்க. அடிச்சவரை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். எப்படி சட்டத்தை ஏமாத்தி உங்களை கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த 3 பேரையும் பழி தீக்காம நான் தூங்க போறதில்லை. அப்புறம் தான் உங்களுக்கு புண்ணியதானம் பண்ணுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஹலோ மேடம். ஹாய். நீங்க ரொம்ப அழகா அண்ணீங்க. தேங்க்ஸ். நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, ஒரு நாளைக்கு டான்ஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு தராங்க? 1000 rupees. இவ்வளவுதானா? உங்க ஆட்டத்துக்கு 1 lakh கூட கொடுக்கலாமே. வாங்களேன், எங்க ரூம்ல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிட்டு போலாம். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஐ அம் நாட் எ கால் கேர்ள். உடம்ப காட்டி ஹோட்டல்ல ஆடுற, அது அறையில ஆனா தப்போ? என்னுடைய தொழில் டான்ஸ் பண்றதுதான், விபச்சாரம் பண்றது கிடையாது. நான் நினைச்சேன்னா இந்த ஹோட்டலே விலைக்கு வாங்க முடியும். ஆனா என்ன விலைக்கு வாங்க முடியாது. பத்தினி வேஷம் போட்டா பணம் அதிகமா கிடைக்குங்கிற நினைப்போ? நீ நினைச்சா இந்த ஹோட்டலையே விலைக்கு வாங்குவியோ? இந்த வாய்ப்பு விஜய். விஜய், விஜய், விஜய். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யார் நீ? நான் ஒரு பப்ளிக். ஓஹோ, எதுக்காக அவன் அடிச்ச? ஒரு பொண்ணு கெடுக்க முயற்சி பண்ணா அடிச்சேன். ஒருத்தன் தப்பு பண்ணினா தண்டனை கொடுக்கறதுக்கு போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. சாரி, நான் போலீஸையோ கோர்ட்டையோ சட்டத்தையோ மதிக்கிறவன் இல்ல. நான்சென்ஸ். அதுக்காக நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீதிபதியா மாறிடுறதா? எனக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. ஏன் கண்ணெதிர ஏதாவது கொடுமை நடந்தா அதை என்னால தாங்க முடியாது. அதனாலதான் நானே தண்டனை கொடுக்குறேன். அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லடா. மேடம், சாரி, உங்களுக்கு அதிகாரம் இல்லன்னு. அதை பத்தி நான் கவலைப்படல. அப்ப நான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதை பத்தியும் நான் கவலைப்படல. பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தனை அடிச்சது தப்பு. கான்ஸ்டபிள், இவனை லாக்அப்ல தள்ளுங்க. மேடம், இவரை லாக்அப்ல தள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரேகா. ஓ, த ஸ்டப் டான்சர்? எஸ் மேடம். நான் அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன். உங்க சட்டப்படி ஜாமீன்ல விடுறது தப்பு இல்லையே? மிஸ்டர் சிங்காரம், இந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவரை அனுப்பி வைங்க. சாட்டமா இருக்கிறீங்க. என்னத்துக்கு அடிதடியில இறங்கி அவசரப்படணும்? அங்கனதான் தப்பு பண்றீங்க. இன்ஸ்பெக்டர் அம்மா கையெழுத்து வாங்க சொன்னா அதைத்தான் நீங்க செய்யணும். அதுக்கு மேல பேசுறது நோ பாயிண்ட். கையெழுத்து போடியா? கையெழுத்து போட்டுதான் டியூட்டில இருக்கேன். சாரி சாரி. ஏமா, உங்களுக்கு கை நாட்டு வருமல்ல? இது கையெழுத்து போட வருமல்ல? பிளேஸ் ஒரு கையெழுத்து போடுங்க. அப்புறம் என்னமா நடந்தது? என்ன நடக்கும்? வழக்கம் போல கலாட்டா, அடிதடி. நான் பிடிச்ச என்கொயரி பண்ணேன்.
கடைசியில இந்த டான்சர் வந்து ஜாமீன்ல கூட்டிட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா. இவ்வளவு அடிச்சுக்கிறேன்னு ஒரு நாளைக்காவது உன்னை கேட்டிருக்கியா? சரி, இப்படித்தான் ஸ்டேஷன்ல எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. ஒண்ணு அவன் திருந்தணும், இல்ல நான் வேலை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுல வந்து உட்காரணும். முதல்ல அதை செய்க்கா, நல்லா இருக்கும். பாத்தியா அவன் பேசுற பேச்ச பாரு. அக்கா, நான் எங்கேயும் கொள்ளை அடிக்கல, திருடல, நீ அவமானப்படுறதுக்கு. அம்மா நீ சொல்லு, ஒருத்தன் ஒரு பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தான், அவனை நான் அடிச்சேன், இது தப்புங்கிறியா? அவன் செஞ்சது நியாயம் தானேம்மா. உடனே உன் பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிடுவிய. ஏய் மடையா, அதுக்கு தானே போலீஸ் இருக்கு. போலீஸ் அன்னைக்கு நம்ம அப்பாவையும் அக்காவையும் அநியாயமா கொலை செஞ்சாங்களே, அவங்க உங்க சட்டமும் போலீஸ என்ன பண்ணிச்சு? அதுக்காக தாண்டா நான் இந்த வேலைக்கே வந்தேன். உன்னால என்ன பண்ண முடியும்? அவங்க 3 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கறேன்னா இல்லையா பாரு. கிழிச்ச அடிச்சு பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவார் ராஸ்கல். அத வேணும்னா உன்னால செய்ய முடியும். டேய் சிரிச்ச. அக்கா, அவங்கள ஒன்னாலேயோ உங்க டிபார்ட்மெண்டாலேயோ ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா உங்க சட்டத்தை ஷர்ட் பாக்கெட்ல வச்சுட்டு அலையறானுங்க. அதனாலதான் சொல்றேன், எந்த சட்டத்தை ஏமாத்தி நம்ம குடும்பத்தை அழிச்சாங்களோ அதே சட்டத்தை எனக்கு சாதகமா வச்சு அந்த 3 பேரையும் நான் பழி வாங்கத்தான் போறேன். அதுக்காக நீ ஒரு கொலைகாரனாக போறியா? பரம்பரை கொலைகாரன் இல்ல, நான் செய்ய போறது 3 கொலை. நான் இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா. சேலஞ்சா? ஏன்டா சாப்பிடல? கோவம் ஏன் மேலையா சாப்பாட்டு மேலையா? ஏய் இப்ப சாப்பிட வர போறியா இல்லையா? ஓகே, நானும் சாப்பிட போறது. உனக்கு மட்டும்தான் வீம்பா, எனக்கு வராதா? பார்க்கலாம். அக்கா, நீ சாப்பிடறதுக்கு என்ன? கோவம் ஏன் மேலையா சாப்பாட்டு மேலையா? இப்ப நீ எந்திரிச்சு வரல, எனக்கு கெட்ட கோவம் வரும். மரியாதையா வந்துரு. சார், 15 வருஷத்துக்கு முன்னால வடலூர்ல ஜார்ஜ் வைரவன், ரங்காச்சாரிங்கிற 3 பேரும் ராஜலிங்கன்ற கோடீஸ்வரனை கொலை பண்ணிட்டாங்க. ஆமா, அந்த கேஸ பத்தி எனக்கு தெரியும். அத கண்ணால பார்த்த முருகேசன் ஒருத்தரோட சாட்சியினால அந்த 3 பேருக்கும் 12 வருஷம் சிறை தண்டனை கிடைச்சது. அவங்க 3 பேரும் ஜெயில இருந்தாங்களே தவிர தங்களை காட்டி கொடுத்த முருகேசனை எப்படியாவது பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எப்படியோ ஜெயில இருந்து தப்பிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வர வேண்டியவங்க பாதி ஆத்துல வந்திருக்காங்களேன்னு ஆச்சரியமா இருக்கா? கோர்ட்ல சாட்சி சொன்னது நீதானே? நீதானே எங்க கொலைக்கு ஐ விட்னஸ்? அவரை ஒண்ணும் செஞ்சாதீங்க, அவரை ஒண்ணும் செஞ்சாதீங்க. ஐயோ ஐயோ, உங்களை காட்டி கொடுத்த கண்ணு இருக்கலாமா? ஏய்
ஹாய் ஃப்ரெண்ட், போலாமா? அப்படியா? ஆமாங்க. அது எப்படிமா முடியும்? அவங்க 3 பேர் தான் ஜெயில இருக்காங்க. அப்பா, நான் கண்ணால பார்த்ததெல்லாம் பொய்யா? என்னடா என் குழந்தைங்களை கேட்டு பாருங்க. அப்படின்னா அவங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்க? நோ நோ, அவங்க 3 பேரும் ஜெயில தான் இருக்காங்க. இதை விட்டு தப்பிக்கல. அப்ப அந்த அம்மாவும் அந்த பையனை சொன்னது அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்களே வந்து பாருங்க. சீ, அந்த கொலைகாரங்க 3 பேரும் ஜெயில இருந்தாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கேஸ் கோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு. எஸ், ஐ ஹவ் ஹர்ட் அபௌட் தி கேஸ், பட் அன்னைக்கே நம்ம டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணியிருந்தா அந்த கொலைகாரங்க 3 பேருக்கும் நிச்சயமா தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும். வாட் டு யூ மீன் பை தட்? ஐ மீன், அந்த கேஸை மறுபடியும் நான் எடுத்து நடத்த விரும்புறேன். இஃப் யூ பர்மிட் மீ. விஷயல குற்றவாளிகள் தண்டிக்கப்படணுங்கிறது தான் நம்ம டிபார்ட்மெண்ட் குறிக்கோள். அவங்க தான் குற்றவாளிகள்னு உங்களால நிரூபிக்க முடிஞ்சா அது உங்களுக்கு மட்டுமில்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. தேங்க்யூ சார். கொலை செய்யப்பட்டது என்னோட அப்பா, கெடுக்கப்பட்டது என்னோட அக்கா. ஐ அம் சாரி. அதுக்காக அவங்கள பழி வாங்கணுங்கிறது என் மோட்டிவ் கிடையாது. ஷீலா, உங்களை போல லட்சிய வெறி கொண்டவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். யூ கேன் ப்ரொசீட் இன் திஸ் கேஸ். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ഹലോ, ആരാണ്? ആര് വേണം? കുറിച്ച് താരെ ഫോൺ. ஜார்ஜ் ஹியர். எப்ப? பேர் என்ன? ஷீலா. ஷீலா, 15 வருஷத்துக்கு பிறகு நாம செஞ்ச குறைய கண்டுபிடிக்க ஒரு பொண்ணா? அவ சாதாரண பொண்ணு இல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் after all she's a girl. நோ, பொண்ணுன்னு கேவலமா நினைக்காது. ஒரு பொண்ணு நினைச்சானா எதையும் சாதிச்சிருவா. அவ நினைக்கிறதுக்கு முன்னாடி டோன்ட் பாதர் ஜார்ஜ், நான் அவளை அனுப்பிச்சிடுறேன். யாரா நீ? ஜீப் கடையில் என்னடா செஞ்ச? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணல? ஹலோ,
இன்ஸ்பெக்டர் ஷீலா ஹியோ. நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற மிஸ்டர் ரங்காச்சாரி இப்போ தாஜ் ஹோட்டல்ல இருக்குது. ரூம் நம்பர் 209. என்னது, ரங்காச்சாரி இப்ப தாஜ் ஹோட்டல்ல இருக்காரா? இது வரேன். சொல்றா? சொல்ல மாட்டேன். சொல்றா? சொல்ல மாட்டா? சொல்றேன் சொல்றேன். ஜீப்புக்கு பாம்பு வச்சிருக்கேன். ஏய், என்னது? Yes, ஓ சாரி that's all right. Come in. ஜார்ஜ். அந்த இன்ஸ்பெக்டர் ஜீப்புக்கு பீட்டர் டைம் பாம்பு வச்சான். பட் she has escaped. பீட்டருங்க. அவன் தலைமறைவாயிட்டான். அவனை க்ளோஸ் பண்ண ஆளை அனுப்பிச்சிருக்கேன். அவசரப்படாத. நம்ம ஆளுங்க சொன்னதை செய்யாம திரும்ப மாட்டானு. வெயிட் பண்ணு. இன்ஸ்பெக்டர், யார் நீ? என் பேர் பீட்டர். நான் தான் உங்க ஜீப்புக்கு பாம்பு வச்சேன். என்ன? ஆமா இன்ஸ்பெக்டர். கேட்டா இப்ப எதுக்காக இங்க வந்த? சொன்ன வேலையை முடிக்காம திரும்பி போனா என் பாசி என்னை கொன்னுடுவான். என்னை கொலை பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னை காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர். போய் சொல்வா. வெங்காச்சாரி. உண்மையை சொன்னா உன் உயிருக்கு போலீஸ் பாதுகாப்பா இருக்கும். உங்ககிட்ட சரணடைய வந்தவனா? எனக்கு தெரிஞ்ச உண்மை அவ்வளவுதான். என் நம்புங்க இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் அப்படி உட்கார், வரேன். நீதானடா ஜீப்புக்கு பாம்பு வச்ச? ஆமா சார். இங்க எங்கடா வந்த? உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு போலீஸ் கிட்ட வந்தியா? அட பாவி, புலிக்கு பயந்துகிட்டு எவனோ பாம்பு புத்துக்குள்ள கை விட்டானா? இத பார், உண்மையிலே உனக்கு உயிர் மேல ஆடு இருந்தா என் கூட வந்துரு. ஏன் உயிரை விட உன் உயிரை பெருசா மதிக்கிறேன். என்ன சொல்ற? அவ்வளவு காலையில குளிக்காம கூட எங்கம்மா போயிட்டு வந்த? பாவம், ஒரு சின்ன பொண்ணு சூசைட் பண்ணிடுச்சுமா. அட பாவமே. இன்னொரு காஃபி ரெடி பண்ணுமா?
இப்ப விஜய் வந்தானா? கவனிக்கலையேம்மா. ஏதோ மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது.